எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். நம்ம ஒவ்வொரு நாளுமே இப்படிப்பட்ட ஒரு செய்திக்காக தான் காத்துட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்குது. நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய அப்பா எஸ்ஏசி அவர்கள் சங்கீதா மேமை சந்தித்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. சங்கீதா அவர்கள் மிக பெரும் அளவுக்கு ஒரு ரிப்ளையை கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமே இதை சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. முதல்வர் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் சேர போறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இதற்கு எல்லாமே காரணம் இன்னைக்கு நடந்த மீட்டிங். முதல்வர் விஜயுடைய அப்பா மற்றும் முதல்வர் விஜயுடைய மனைவி சங்கீதா அவர்கள் இருவருக்கும் நடந்த மீட்டிங்ல பல முக்கியமான விஷயம் வெளியே வந்திருக்கு. கடைசீட்டில் சங்கீதா அவர்கள் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறாங்க. அந்த ஒரு கண்டிஷனுக்கு முதல்வர் விஜய் அவங்களுடைய அப்பா எஸ்ஏசி அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இது முதல்வர் விஜய் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. முதல்வர் விஜய் அவர்கள் சொன்ன பதில் தான், அந்த கண்டிஷனுக்கு சொன்ன பதில் தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். என்ன நடந்துச்சு அப்படிங்கறதை பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, ரொம்பவே மகிழ்ச்சிகரமான ஆனா அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, முதல்வர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்தில் எல்லாருமே என்ன பேசுகிறாங்கன்னா, ரொம்பவே நல்ல ஆட்சியை கொடுக்குறாரு அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் இந்தியா முழுக்க என்ன பேசுகிறாங்கன்னா, இவர் இந்தியாவுக்கு பிஎம்மாக வரணும்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காரு முதல்வர் விஜய் அவர்கள். இன்னும் தெல்ல தெளிவாக சொல்ல போனால் 60 வருட காலங்கள் மற்ற அனைத்து கட்சிகளுமே இந்த ஊழலையும் லஞ்சத்தையும் தமிழகத்தில் ஒழிக்கிறதுக்கு பல முயற்சிகள் பண்ணாங்க. ஆனால் ஒரு ஊழலையும் ஒரு லஞ்சத்தையும் ஒழிக்கவே முடியல. இதற்காக நம்முடைய தமிழக இதுவரைக்கும் இந்தியன் 1 இந்தியன் 2 அப்படிங்கிற படங்கள்லாம் இந்த லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிக்கிற மாதிரி வந்திருக்குது. படங்களே ஒழிக்கிற அளவுக்கு வந்திருக்குதுன்னா நம்முடைய தமிழகத்தில் எந்த அளவுக்கு ஊழலும் லஞ்சமும் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாரு. 2 மாசத்துல யாராலையும் செய்ய முடியாத காரியம் அப்படின்னு படங்கள்லாம் எடுத்த ஒரு விஷயத்தை 2 மாசத்துல சாதிச்சு காட்டாரு. நம்முடைய தமிழகத்தில் ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழிச்சிட்டாரு. அது ஏழை மக்களாகட்டும், பணக்கார மக்களாக நல்லவர்களாகட்டும், கெட்டவர்களாகட்டும் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை ஏற்றிருக்கிறாங்க. எங்களால் நம்பவே முடியல. ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் முதல்ல நாங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கேட்க போவோம், இத்தனை லட்சம் வரைக்கும் கேட்பாங்க, இல்லைன்னா கேவலப்படுத்துவாங்க, அலைய விடுவாங்க. ஆனால் இப்போ உட்கார வச்சு பேசி மரியாதை கொடுத்து நாங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே என்ன காரியம்னு கேட்டு செஞ்சு கொடுத்துட்றாங்கன்னு எல்லாருமே பெருமையாக பேசுகிறாங்க முதல்வர் விஜய் அவர்களை. இப்படிப்பட்ட முதல்வர் விஜய் அவர்களை நம்முடைய தமிழக மக்கள் ஒரு குறிப்பிட்ட குறையை இன்னும் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் முதல்வர் விஜய் அவர்கள் சங்கீதா அவர்களோட பிரிஞ்சு இருக்கிறத எங்களால் தாங்கிக் கொள்ள முடியலங்கிற ஒரு குறைய நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற அனைத்து தாய்மார்களும் பெண்களும் இன்னும் வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதற்கு எல்லாருமே சொல்கிற விஷயம், முதல்வர் விஜய் அவர்களுடைய கஷ்ட காலத்தில் கூட இருந்த சங்கீதா இன்னைக்கு தனிமையில் கஷ்டப்படுறத பார்க்கறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இதே விஷயத்தை ஏற்கனவே முதல்வர் விஜயோடைய அப்பா எஸ்ஏசியும் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு என்னுடைய மகன் முதல்வராக இருக்கிறதுக்கு காரணம் எங்களை பொறுத்த வரைக்கும் சங்கீதா தான், எங்களுடைய மருமகள் தான். அவன் தப்பான வழியில் போகாமல் ஒரு அப்பா அம்மாவாக எங்களால் அவ்வளோலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் அவள் மனைவியாக அவள் சரியாக பார்த்துக்கிட்டா. அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மருமகள் தான் முதல்வர் விஜய் அவர்கள் இந்த நிலைமைக்கு, இந்த நிலையை எட்டினதுக்கு, உயரத்தை எட்டினதுக்கு காரணம்னு சொல்லியிருந்தாரு. அதே ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. ஆனால் என் மருமகள் என்னுடைய மகனை பிரிஞ்சு இருக்கிறத எங்களால் தாங்கிக் கொள்ள முடியல, கண்டிப்பாக ஒரு நாள் சேருவாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் தற்போது வெளியாகி இருக்குது. அந்த குறிப்பிட்ட தகவலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஏசிக்கும் முதல்வர் விஜயுடைய அம்மா சோபனா அவர்களுக்கும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை தாங்கிக் கொள்ள முடியலையா. தமிழக மக்கள் மாதிரி அவங்களுக்கும் அது மிக பெரும் அளவுக்கு வழியாக இருந்திருக்கான். அதனால சங்கீதா அவர்களை நேரடியாகவே மீட் பண்ணாங்களாம். மீட் பண்ணி அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம், அம்மா ப்ளீஸ்மா என்னுடைய மகனோட சேர்ந்து வாழு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். ரொம்ப முக்கியமாக முதல்வர் விஜயுடைய அப்பா அம்மாவும் லண்டனில் இருக்கிற சங்கீதா அவர்களை சந்திக்க போகும்போது, அவங்களுடைய வீட்டுக்கு போகும்போதே பழசில் எப்படி சங்கீதா அம்மா இவ்வளோ மரியாதை கொடுப்பாங்களோ அதே மரியாதையோடு தான் முதல்வர் விஜயுடைய அப்பாவையும் அம்மாவையும் வரவேற்றாங்களாம். அப்பயே முதல்வர் விஜயுடைய அப்பாவும் அம்மாவும் கண்கள் கலங்கிட்டாங்களாம். முதல்வர் விஜயுடைய அப்பாவும் அம்மாவும் சங்கீதா அவர்களுடைய கையை பிடிச்சிட்டு, என்னுடைய மகனோட சேருமா, அது ஒன்று தான் நான் உங்ககிட்ட கேட்குறோம், அதுதான் எங்களுடைய கடைசி ஆசை அப்படின்னு சொன்னதுக்கு சங்கீதா அவர்கள் கண்டிப்பாக நான் ஒரு நாள் நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களா.
ஆனால் முதல்வர் விஜய் அவர்களே இதை கேட்கணும். ரொம்ப முக்கியமாக எல்லாத்துக்கும் மேலே எனக்கு தேவை, அவர் இதுக்கு முன்னாடி அந்த பண்ண தப்பை இப்போ பண்ணிட்டு இருக்கிற தப்பை மறுபடியும் பண்ண மாட்டேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக அவரோட சேருவேன்னு சொல்லியிருக்கிறாங்களாம். இந்த குறிப்பிட்ட விஷயம் முதல்வர் விஜய் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட உடனே அவர் கொடுத்த பதில் அமைதி அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷனாக, ஆனால் அவர் முகத்தில் புன்னகை தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் வெளியாகி இருக்கு. நேயர்களே, இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.